சிகரெட்டு குச்சி வச்சு வேணாலும் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். நினைக்கல. இல்லையா? எங்கள் வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக வருது, அப்புறம் ஹீட்லேயும் தண்ணி கம்மியாக வருது, வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நேரில் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக சொன்னாங்க. கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னா மெயின் போர்டில் தானே பார்க்கணும், நீ ஏன்டா ஹீட்டரை காட்டுற, இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னா சம்மந்தம் இருக்கு. சம்மர் டைமில் எவ்வளோ கரண்ட் பில்லு கட்டினாங்களோ அதே அளவு கரண்ட் பில்லு தான் இப்பவும் வந்துட்டுருக்கு. ஆனால் நாங்கள் ஏசி யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஹீட்டரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் உள்ள எவ்வளோ உப்பு இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ உப்பு இருந்தால் கரண்ட் பில்லு வராமல் வேறு என்ன வரும்? 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இவங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட சர்வீஸ் பண்ணதே இல்லை. இவங்களுக்கு தண்ணியும் உப்பு, அதனால ஹீட்டரில் இவ்வளோ உப்பு ஏறி இவ்வளோ உப்பு என்ன பண்ணோம்னா அவுட்லெட் ஹோல்ஸில் அடைச்சிரும். அடைக்கும் போது தண்ணி ஃப்ளோ கம்மியாயிடும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற தண்ணி சூடாகிறதுக்கு அதிக நேரம் ஹீட்ரு வந்து ஆனில் இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து இதை செய்யும்போது கரண்ட் பில் வழக்கத்துக்கு மாறாதான் வரும். இவங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்தது காரணம் இதுதான். இப்போ இவரை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தேய்னு தேய்ச்சி புது ஹீட்ரு மாதிரி இல்லைனாலும் ஏதோ ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணி போட்டுட்டு செக் பண்ணுறோம். இப்போ தண்ணி நல்லா வருது. கஸ்டமர் ஹாப்பி. 1 வருஷம் அல்லது 1.5 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஹீட்ரு ஒரு முறை சர்வீஸ் பண்ணுங்க. அதாவது டெக்னீஷியனை கூப்பிட்டு ஃபுல்லாக காயிலெலாம் பிரிச்சுட்டு ஒரு முறை க்ளீன் பண்ணி போடுங்க. அடுத்த முறை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நன்றி.